2026ஆம் ஆண்டு உங்கள் அனைவரது வாழ்விலும் நல்ல வளமும் நலமும் செல்வமும் ஒளியும் ஆரோக்கியமும் சேர பாலமுருகன்ட்ட நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அண்ணா பேர் ஆஸ்ட்ரோ மாதிரி எப்படி விஷயம் பாருங்க, ரெண்டு ஜோதிடர்கள் சேர்ந்து பலன் சொல்றது எவ்வளவு ஒரு கஷ்டமான விஷயம். ரெண்டு ஜோதிடர்கள் சேர்ந்து பேசவே மாட்டான், எல்லாருக்கும் தெரியும். ஒரு ஜோசியர் வந்து சொன்னா இன்னொரு ஜோசியர் அதை ஆப்போசிட்டா தான் சொல்லுவேன். துளாராசி 2012க்கு பிறகு இப்பதான் கண்ணு முழிச்சிருக்கு. 2012 மே மாசத்திலிருந்து டைம் சரியா இல்ல. எனக்கு அப்ப 10 வயசு. 2012 சொல்லணும்ல. 2012க்கு பிறகு இப்பதான் நல்ல பீரியட் வந்திருக்கு துளாராசிக்கு. இதுவரைக்கும் வாழ்க்கையில எனக்கெல்லாம் நல்லது நடக்குமா அப்படின்னு ஏங்கி காத்துட்டு இருந்தவாளுக்கு இந்த வருஷம் துளாராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோகம், அதிர்ஷ்டம், பாக்கியம் கிடைக்குது. 2026ல நிறைய லாட்டரி ஜெயிக்கிறவாள்லாம், நம்ம தமிழ்நாட்டில் லாட்டரி கிடையாது, வெளியில இருக்கு. லாட்டரி ஜெயிக்கிறவாள்லாம் துளாராசிக்காரால தான் இருக்கும். அந்த அளவுக்கு யோகம், அதிர்ஷ்டம், பாக்கியம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. இவங்க என்னன்னா திருமணம் நல்லா இருக்கு, குழந்தை நல்லா இருக்கு, எல்லாமே ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கு. ஒரே ஒரு விஷயம், நிறைய பணம் வரும். நியூ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ரொம்ப கவனமா பார்த்து பண்ணணும். இல்லைன்னா எதையாவது போய் மாட்டிட்டு, ஏன்னா துளாராசி வந்து சும்மா இருக்காது. பணம் வந்ததுன்னா என்னத்தையாவது அதை புரட்டணும், இதை பண்ணணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும்னு எதையாவது பண்ணிட்டே இருக்கு. அப்போ அதை செய்யும் போது கொஞ்சம் கவனமா பார்த்து பண்ணணும். யாருக்கும் ராங் ஹோப் கொடுக்க கூடாது. நான் அப்படி பண்ணிடுவேன், இப்படி பண்ணிடுவேன், அதை பண்ணிடுவேன், அதை பண்ணிடுவேன்னு கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியாம போகலாம். அதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். துலா ராசி ரொம்ப அதிர்ஷ்டமான ராசி. பொதுவா அவங்க வந்து பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவா. ஏன்னா அவங்க சௌக்கியமாவே இருப்பாங்க. எப்போதுமே சௌக்கியத்துக்கு பிறந்தவங்க துலாம் ராசிக்காரங்க. அவனுக்கு ஒரு ஐஸ்கிரீம் வேணா எவனோ அதை வாங்கிட்டு கொடுப்பான், சாப்பிடுவாங்க. அதாவது துலா ராசி பிலாங் டு ரங்கநாத பெருமாள், ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாள். அவர் எப்படி படுத்துட்டு இருக்காரு அதே மாதிரி இருப்பான். சோம்பேறி நம்பர் 1 பண்ண. ஆனா இப்ப அவங்களுக்கு நேரம் காலங்கள்லாம் சூப்பரா இருக்கு, ஒண்ணுமே பேச முடியாது. வீட்டோட இருந்தவனுக்கு லாட்டரி அடிச்சிருக்கு, ஸ்பெகுலேஷன்ல வரும். அப்புறம் ஷேர் மார்க்கெட்லாம் நல்லா வரும். அப்புறம் ஆர்கே சொன்ன மாதிரி கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பார்த்து சேஃப்டா பண்ணணும், வேற ஒண்ணுமே வேண்டாம். இவங்களும் துளாராசிக்காரங்களும் நம்ம ரங்கநாதனை தான் தரிசனம் பண்ணணும். ஒரு தடவை போய் வருஷத்துக்கு ஒரு முறை ரங்கநாதனை போய் பார்த்துவாங்க. வெள்ளி நிறைய யூஸ் பண்ணுங்க. இப்போ காலகட்டங்கள் 26, 27 நல்லா இருக்கு, ஒரு குறை, பயப்படவே வேண்டாம். நல்லா இருக்கு, வாழ்த்துக்கள்.